வணக்கம். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி. இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 21. காலம் 10ஆம் நூற்றாண்டு. இடம் தஞ்சை அரண்மனை. அரசி, கூறுங்கள். அரசே, அவர்களை அரண்மனைக்குள் அமர வைத்திருக்கிறேன். தாங்கள் சென்று பார்க்கிறீர்களா? நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ சென்று உன் வேலையை பார். சரி அரசே, நன்றி. இவ்வாறு அந்த கோட்டை தளபதியும் செல்ல, அருள்மொழிவர்மரும் அரண்மனைக்குள் சென்று அங்கு அமர்ந்திருப்பவர்களை பார்த்து, வணக்கம், வாருங்கள். வணக்கம் அரசே, வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நலம். நீங்கள்? நலமாக இருக்கிறோம். வணக்கம் அரசே. வேடன் எங்களை தங்களை சந்திக்குமாறு அனுப்பியுள்ளார். எங்களுக்கும் சில சந்தேகங்கள் எழுந்தது. அரசரை போய் நாங்கள் எப்படி சந்திக்க முடியும் என்று சில சந்தேகங்கள் எழுந்தது. இருந்தாலும் இவ்வளவு சுலபமாக தங்களை சந்திக்க முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை அரசே. இருக்கட்டும் இருக்கட்டும். வேடன் அனுப்பியதாக கூறியிருந்தால் இங்கிருப்பவர்கள் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. எனக்கு மட்டுமே தெரிந்த விடயம். அதனால் தங்களுக்கு ஏதாவது இடையூறு இருந்தால் மன்னிக்கவும். அரசே, தங்கள் எதற்கு எங்களிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? உங்களை பார்ப்பது எங்களுக்கு பெரும்பாக்கியம் அல்லவா? சரி சரி சரி. உணவு உண்டீரா? உண்டோம் அரசே. எங்கு? அரசே, இங்குதான். பொய் உரைக்கிறீர்களா வந்தவுடனே? அரசே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சரி 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 சரி, விடுங்கள் விடுங்கள் விடுங்கள். நாம் இன்னும் சிறிது நேரத்தில் உணவருந்து செல்லலாம். சரி, விடயத்திற்கு வருவோம். வேடன் என்ன உங்களிடம் கூறினார்? அரசே, நாங்கள் மலைவாழ் மக்கள், மலை கிராமங்களில் வாழ்ந்து வருகிறோம். அவ்வப்போது இங்கு இருக்கிற கிராமப்புறத்திற்கும் நகரப்புறத்திற்கும் சென்று சில நாடகங்களை நடத்தி அதன் மூலயமாக வருவாயை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறோம். தங்கள் விருப்பப்படி ஏதோ ஒரு நாடகம், அதுவும் தஞ்சை அரண்மனையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேடன் எங்களிடம் கூறினார். அதன் பொருட்டு தங்களை நாங்கள் சந்திக்க வந்தோம். விடயம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் சரி. என்ன நாடகம், எப்படி நடத்த வேண்டும் என்பதை நான் பொறுமையாக கூறுகிறேன். சரி அரசே. பொதுவாக நாடகம் நடத்த எத்தனை ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படும்? அரசே, வேடமிடுபவர், பொருட்களை எடுத்துக்கொண்டு வருபவர், பொருட்களை எங்களுக்கு வாடகைக்கு விடுபவர் மற்றும் நாடகக்காரர்கள் ஒரு 20 பேர். இவ்வாறு ஆக மொத்தம் ஒரு 30 to 35 பேர் எங்களுக்கு தேவைப்படும் அரசே. சரி சரி. அனைவரும் எங்கே? அரசே, அனைவரும் எங்கள் நாட்டில் தான் இருக்கிறார்கள். அங்கு இருக்கிறார்களா? இன்று நாடகம் நடக்க வேண்டும் என்று கூறினேனே. அரசே, சரிதான், நீங்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் நாங்கள் அங்கிருந்து மலை கிராமத்திலிருந்து இங்கு வருவதற்கே வெகு நாட்கள் ஆகிவிட்டது அரசே. சரி, நாடகத்தை எப்போது நடத்தலாம்? அரசே, நீங்கள் கூறினால் எப்பொழுது வேணாலும் ஏற்பாடு செய்து விடலாம் அரசே. அப்படி என்றால் உங்கள் கிராமத்திலிருந்து இங்கு வர எவ்வளவு நாட்கள் ஆகும்? அரசே, 2 நாட்கள் வந்து விடலாம் அரசே. 2 நாட்களா? ஆமரசே. அங்கிருந்து நடைபாதையாக வந்தால் 2 நாட்கள் ஆகும். அதுவே குதிரை வண்டிகள் இது போன்று ஏதாவது மூலயமாக வந்தால் ஒரு 6 to 8 நாளிகைக்குள் வந்து விடலாம் அரசே. அப்படி என்றால் இங்கிருந்து குதிரை வண்டிகளை அங்கு அனுப்பி அங்கிருந்து ஆட்களை அழைத்து வருமாறு செய்தால் அரசே, இங்கிருந்து போக 8 நாளிகை, திரும்ப வருவதற்கு 8 நாளிகை. அப்படி என்றாலும் அங்கிருந்து பொருட்களை எல்லாம் ஏற்றி வருவதற்கு சில கால தாமதம் ஏற்படும் அரசே. அப்படி என்றால் இன்னும் 8 நாளிகைகள் சேர்ந்தாக கூட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆமரசே. அப்படி என்றால் என்ன வழி? அரசே, எங்களுடைய மலை கிராம பகுதியில் இருந்தே குதிரை வண்டிகள் கிடைக்கும். அங்கிருந்தே பெற்றுக்கொண்டு அவர்கள் இன்னும் 2 நாளிகையில் கிளம்பினால் இன்று இரவுக்குள் இங்கு வந்து விடுவார்கள். அப்படி என்றால் இன்று இரவே நாடகத்தை நடத்தி விடுவீர்களா? அரசே, அவ்வாறு கூற முடியாது அரசே. ஏன்? அரசே, அங்கிருந்து வருபவர்கள் வெகு தொலைவில் இருந்து வருகிறார்கள் மற்றும் அவர்களுக்கு ஓய்வு தேவை. சரி, ஓய்வுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் நாடகத்தை நடத்தலாம் என்றாலும் இரவு முழுக்க அவர்கள் நாடகம் ஆட வேண்டும். அதனால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஓய்வும் தேவை. 2 அல்லது 3 நாளிகையாவது.
இதற்கு பிறகு நீங்கள் கூற வரும் கருத்தை நாங்கள் எவ்வாறு கதையின் மூலயமாக இணைத்து அந்த கதையை மக்களுக்கு புரியும்படி செய்வது என்பது அதுவும் சில குழப்பங்களுக்குள் வித்திடும். இதையெல்லாம் தீர்க்க வேண்டுமென்றால் காலதாமதங்கள் மிகவும் அவசியம். அப்படியென்றால் இன்று இரவு அவர்கள் வந்தவுடன் இரவு ஓய்வெடுத்துவிட்டு நாளை காலை முழுவதும் நீங்கள் கூறும் கருத்தை எவ்வாறு வலியுறுத்தி இந்த நாடகத்தை நடத்தலாம் என்று நாங்கள் ஏற்பாடு செய்து விடுவோம். ஓய்வும் பெற்றிருப்போம். நாடகத்தின் கதையையும் சரியாக கோர்த்திருப்போம். அந்த கோர்வையில் நாடகம் நடைபெற வேண்டுமென்றால் நாளை இரவு நாடகத்தை ஏற்பாடு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அரசே. அப்படியென்றால் இன்று முழுவதும் கழிந்து நாளை தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும். அப்படியா அரசே? தாங்கள் கூறுவது எங்களுக்கு புரியவில்லை. ஒன்றுமில்லை. சரி, அவ்வாறே ஆகட்டும். சரி அரசே. அரசே, கூறுங்கள். எங்கள் நாடக குழுவை அங்கிருந்து இங்கு தஞ்சைக்கு வருவதற்கான செலவுகள் அது ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன். புரிகிறதா? நன்றி அரசே, நன்றி அரசே. சரி, இப்போதே தகவல் செல்ல வேண்டும். அனைவரும் இன்று இரவே இங்கு வந்தாக வேண்டும். புரிகிறதா? சரி அரசே, கண்டிப்பாக அனைவரும் இன்று இரவே இங்கு வந்து விடுவார்கள். சரி, இங்கேயே இருங்கள். உங்களுக்கு உணவு எடுத்து வர சொல்கிறேன். சரியா? சரி அரசே, சரி என்று வேடன் அனுப்பிய ஆட்களுடன் அருள்மொழிவர்மர் உரையாடி விட்டு செல்ல, இது காலம் 21ஆம் நூற்றாண்டு. பிரசாத் சார், என்ன டைம்? சார் 7:30 சார். 1 hour ஆச்சா சார்? ஆமாம் சார். சரி, ஓகே. இவங்க 2 பேரையும் மயக்கத்தில் இருக்காங்களா? இவங்க 2 பேர்த்தையும் எழுப்பு. சார், இதை எழுப்புறேன் அப்படின்னு பிரசாத் மயக்கத்தில் இருந்த அந்த பொண்ணையும் அந்த பையனையும் எழுப்ப, ஏதோ மூங்கி வலுவா தலையில் அடித்த மாதிரியே இருக்கே அப்படின்னு அந்த பையன் எழுந்து பார்க்க, சார் என்ன சார் நடந்தது இங்கே அப்படின்னு அந்த பையன் கேட்டதும், ஐயோ சார், என்ன சார் அவன் அப்படி கேட்குறான்? அப்படின்னா எல்லாமே மறந்துருப்பாங்களா? அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதா? குல்லா, கொஞ்ச நேரம் இரு, என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேட்போம். அவன் கொஞ்சம் மயக்கத்துலேருந்து தெளிவாகட்டும். புரியுதா? சார், ஏன் சார் என்னை திட்டத்திலே இருக்கீங்க? கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குல்லா, லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காத. சரி சார், என்னன்னு கேளுங்க சார் அவன்கிட்ட. டேய், சத்த நேரம் இருறா. என்னை மட்டும் திட்டுங்க, அவனை என்னன்னு கேளுங்கன்னா கேட்காதீங்க. இதோ கேட்குறான், இருறா. பிரசாத் சார், அந்த பொண்ணையும் எழுப்பு. இதை எழுப்புறேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணையும் எழுப்ப, அந்த பொண்ணும் எழுந்து உட்காந்து, ஏய் எனக்கு மயக்கமாக இருக்குடா. எங்கடா இருக்கோம்? இங்கே தான் இருக்கோம். இங்கே தான் இருக்கோமா? சார், எங்கே சார்? என் தம்பி எங்கே சார்? சரிதான். ஃபுல்லாக கேட்டியா? கேட்டேன் சார். தம்பி பாசன்னா விட்டு போல. சரி, எழுங்க, டக்குன்னு எழுங்க. சார், சொல்லுங்கள் சார். இவ்வளோ நேரம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார், ஞாபகம் இருக்குது சார். சரி, எத்தனை மணிக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்க? சார், இந்த கோயிலுக்கு ஒரு 7:30 7:40 இருக்கும் சார். இங்கே இவ்வளோ நேரம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சார், ஞாபகம் இருக்குது சார். என்ன நடந்தது சார்? சார், நான் சொல்கிறேன் சார். என்னோட தம்பி வேறொருத்தர் பேச்சு கேட்டு எங்களை கொல்ல வந்தான்னு சொன்னீங்க சார். அது உண்மையாக பொய்யான்னு கேட்டதுக்கு நீங்கள் அவங்ககிட்டயே கேட்டு சொன்னீங்க சார். அவனே சொன்னான், எங்களை கொல்ல தான் வந்தோன்னு சொன்னான் சார். புரியுதா என்ன நடந்ததுன்னு? சார், புரியுது சார். தெளிவாக ஞாபகம் இருக்குது சார். சரி, ஓகே. இப்போ என்ன டைமு? சார், ஒரு நிமிஷம் சார். சார், 7:30 சார். 7:30யா? எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க? சார், 7:30க்கு தான் சார் வந்தோம். அப்போ இவ்வளோ நேரம் நடந்தது? சார், அதெல்லாம் ஒரு 9:30 10 மணி இருக்கும் சார். சார், இப்போ 11 மணி டைம் இருக்கும் சார், நைட்டு. சரி தான். அப்படின்னா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரில? சார், தெரில சார். சார், தெரியும் சார். ஏன் சார் என்ன குழப்பறீங்க? அப்போ சொல்லு, என்ன நடந்தது? சார், என்ன நடந்தது? என்னோட மச்சான் வந்தான். அப்புறம் அவன் பின்னாடி இன்னொருத்தனும் வந்தான். அவனை 2 பேர்த்தையும் அடித்து கட்டி வச்சிங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் அவுத்துட்டு ஓட சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேகமாக என்னை நோக்கி ஓடி வந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில சார். சரி, ஓகே. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லுவேன். அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. புரியுதா? சார், என்ன சார் சொல்ல போகிறீங்க? சொல்கிறத முதல்ல கேளு. சார், சொல்லுங்கள் சார். இப்போ 7:30. உங்கள் தம்பியும் உங்கள் தம்பி கூட வந்தான் இல்லையா? ஆமாம் சார்.
உங்கள் தம்பி கூட வந்தவொன்னே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவாங்க. ஒரு 8:30 இந்த டைம்க்கு அவங்க வந்திருப்பாங்களா? ஆமாம் சார், வந்திருப்பாங்க சார். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க இங்கே வருவாங்க. சார், என்ன சார் குழப்புறீங்க? ஏப்பா, சார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, சொல்ல வரத கேளுப்பா. சார், அவங்க தான் வந்து போயிட்டாங்களே சார். டேய், ஐயோ குல்லா, நீயாச்சும் சொல்லி புரிய வைக்கிறியா? சார் சார் சார், என்னெல்லாம் இழுக்காதீங்க. நீங்கள் சொன்னதே பாதி புரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் வேற நீங்கள் இவங்களுக்கு வேற நான் சொல்லி புரிய வைக்கணுமா? டேய், சரி நானே சொல்கிறேன். எப்படி சொல்கிறது? டைம் ட்ராவல் இதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? சார் பார்த்துருக்கேன் சார், யூடியூப்பில் வீடியோ இதெல்லாம் பார்த்துருக்கேன் சார். படமும் நிறைய வந்திருக்கு சார். ஓகே, இந்த டைம் ட்ராவல் மிஷின் உங்ககிட்ட கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? சார், என்ன சார் விளையாடுறீங்க? நான் கேட்டதுக்கு பதில். இந்த டைம் ட்ராவல் மிஷின் உங்ககிட்ட கிடைச்சா என்ன பண்ணுவேன்? சார், ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடக்கும்போது அதை நான் தடுப்பேன் சார். என்னது? சார், இல்லை சார், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, ஏதாவது ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா அதை முன்னாடியே நிறுத்துவோம் சார். எப்படி எடுத்த உடனே இதை சொல்கிறேன்? சார், இல்லை சார், அந்த படம்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கற்பனை வரும் சார். ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதை பார்த்ததும் எனக்கு யோசனை வரும். நம்மக்கிட்ட ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இருந்தால் இந்த ஆக்சிடெண்ட்டை முதல்லே நடக்காமல் நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணும் சார். அதை வச்சு தான் சார் உங்ககிட்ட சொன்னேன். இந்த கேள்விக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? ரைட், அந்த மாதிரி டைம் ட்ராவல் மிஷின் ஒன்று எங்ககிட்ட இருக்குது சார். விளையாடாதீங்க சார். புல்லா, நான் சொல்லலை, இது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. என்கிட்ட எப்போ சார் சொன்னீங்க? சரி, சொன்னதா வச்சுக்கோ. சரிங்க சார். அதாவது இந்த மாதிரி டைம் ட்ராவல் மிஷின்லாம் படத்தில், ஹாலிவுட் படத்தில், ஏன் இப்போல்லாம் நம்ம ஊர் படத்தில் கூட வருது, அதெல்லாம் பார்த்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே டைம் ட்ராவல் மிஷின் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு தான் உங்களை அவங்க 2 பேரும் வந்து கொல்ல போகிறாங்கன்றதை தெரிஞ்சு நாங்கள் முன்னாடியே வந்து உங்களை காப்பாற்றணும். புரியுதா? சார், இப்படிலாம் சொன்னால் எப்படி சார் நம்புறது? டேய், நீ நம்புறையோ இல்லையோ, இதுதான் உண்மை. நம்பனா நம்பு, நம்பாட்டி போ அப்படின்னு அந்த போலீஸ் சொன்னதும் குல்லா உடனே, டேய் டைமை பார்த்தல நீ? ஆமாண்ணே பார்த்தண்ணே. அப்போ என்ன டைம்? இப்போ என்ன டைமு? ஆனால் 7:30. அப்புறம் எப்படா 9:30 உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மச்சான் வந்தான்ல 7:30க்கு, 9:30 வந்தான்ல? ஆமாண்ணே. இப்போ எப்படா 7:30 ஆகும் டைமு? நீங்கள் ஏதோ மாற்றி வச்சு பண்ணுறீங்கண்ணே. டேய், சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதரா, நான் சொல்ல வரது தெளிவாக கேளுறா. சொல்லுங்கண்ணே. உங்கள் மச்சான் வந்தது 9:30, ஆனால் இப்போ டைம் 7:30. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் பின்னாடி வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் மச்சானும் அவன் கூட ஒருத்தன் வந்தானே, அவனும் இங்கே வருவாங்க. வேணா வெயிட் பண்ணி பார்க்குறியா? வெயிட் பண்ணி பார்த்தா அவங்க எங்களை கொண்டுட்டாங்கண்ணா. இது முதல்ல யோசிச்சிருக்கணும். இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் என்னால் நம்ப முடியலண்ணே. நம்பரே இல்லையோ, நம்பித்தான் ஆகணும். டேய், சார் சொல்லுங்கள் சார். இதை தான்டா நானும் சொன்னேன். இல்லை சார், நானும் ஒரு பக்கம் சொல்லலான்னு. முதல்ல இங்கேருந்து கிளம்பலான்டா. சரிங்க சார். டேய் தம்பி, என்ன பண்ணுவேன் எது பண்ணுவே தெரியாது. கூப்பிட்டுட்டு இங்கேருந்து டக்குன்னு கிளம்பு. நீ வேணா நேராக எங்கள் வீடு தெரியுமா? உங்கள் வீடு தெரியுண்ணா. எங்கள் வீட்டுக்கெலாம் போகாத, அங்கே அடிச்சு துரத்திடுவாங்க. பிரசாத் வீடு தெரியுமா? பிரசாத் ஆண்ணா தெரியும், வாத்தியார் வீடு. சரி, அங்கே நேராக வந்துடு, புரியுதா? சரி, நான் வரேன். என்ன ஆனாலும் சார் நம்ம கூட இருப்பார், ஒழுங்காக அங்கே வந்துடு, புரியுதா? சரி, நான் வரேன் அப்படின்னு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புனாங்க. கிளம்பி நேராக வீட்டுக்கு போக டைம் 8:30 ஆச்சு. குல்லா, வண்டி எடு. சார், இதோ எடுக்கிறேன். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? சார், ஒரு 3/4 மணி நேரம் சார், போயிடலாம் சார். 3/4 மணி நேரம் ஆகுமா? ஆமாம் சார், ஆகும் சார். ஏன்டா அப்படி சொல்கிற? சார், வழினா பரவாயில்ல சார், இது காட்டு வழி சார். இப்போ தான் 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்திருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தொலைவு போனால் தான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம் சார். இங்கேருந்து அந்த காட்டு வழியாக நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடும் சார். சரி, சீக்கிரம் எடு. பிரசாத், சவரா, சார் சீக்கிரமாக வாங்க. சரிங்க சார். டேய் தம்பி, சார் உன் வண்டிங்க சார் கோயிலில் இருக்குது சார். கோயிலில் எதுக்கு அவுட் வந்த? சார், நீங்கள் தான் சார் கூடவே வர சொன்னீங்க. ஷோ கடவுளே. சரி, குல்லா, இவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு வந்துடுறியா? சார், ட்ரிபிள்ஸு. என்னது சார்? ஆமாம் சார். அப்புறம் உங்கள் முன்னாடியே ட்ரிபிள்ஸ் போனால் எப்படி சார் அப்படின்னு குல்லா சொன்னதும் ஓங்கி தலையிலே ஒரு கொட்டு வச்சான். சார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஒழுங்காக வந்து சேர்றா வீட்டுக்கு. சார், சரிங்க சார். நீங்கள் சார்? நான் பிரசாத்தும் சவராவோட வரேன். சரிங்க சார். நீங்களும் ட்ரிபிள்ஸா? சரி போங்க. நாங்கள் போனால் மட்டும் ஹெல்மெட் போடலையா அது போடலையான்னு கேட்பீங்க. நீங்கள் போகலாம். ஆனால் போங்க.
சரிடா, பார்த்துட்டு வாடா சீக்கிரம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அதே வேறொரு முனையில், ஐயோ இப்போவே 9:30 ஆயிடுச்சு. டைம் ட்ராவல் ஆல்ரெடி ஒரு முறை பண்ணிட்டேன், இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வரல. என்ன பண்ணலாம்? மறுபடியும் 10:30 ஆச்சு அப்படின்னா மறுபடியும் டைமை மாற்றுவோமா வேணாவா? ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு கலா யோசிச்சுக்கிட்டே இருக்க, வேகமாக ஒரு இடி இடிச்சது. அந்த சத்தத்தை கேட்ட கலாவும் ரொம்பவே பயந்து போனா. அந்த சத்தத்தை கேட்டு பயந்தது கலா மட்டும் இல்லை, பிரசாத், சவரா, குல்லா, அந்த போலீஸ், இவங்க எல்லாரும் பயந்து தான் போனாங்க. அது ஏன்னா அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.